Hello everyone, I'm Naveen. Welcome to Analogy. So இந்த வீடியோ நான் பார்க்க போனா ஷேக் 5 இந்த படத்தோட வந்துட்டு கேஷ் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு 28 செகண்ட்ஸ் வந்துட்டு வீடியோ ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஷேக் இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸோட ஃப்ரான்ச்சைஸ் கண்டிப்பாக தெரியும். ட்ரீம் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஐ திங்க் ட்ரீம் ஒர்க்ஸோட ப்ராஜெக்ட். எஸ், ட்ரீம் ஒர்க்ஸ் பிக்சர்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூசர். ஸோ அவங்ககிட்டே கண்டிப்பாக ஒரு அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் வருதுன்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு குவாலிட்டியும் தரமாக இருக்கும். அதே நேரத்தில் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டாரி கண்டிப்பா இருக்கும், பேக் ஸ்டாரி கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில வந்துட்டு ஷேக் வந்துட்டு இது வந்து ஷேக் 5 இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்ட் 4 வரைக்கும் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சீக்வலா தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. லைக் வந்துட்டு அந்த கண்டினியூட்டி மாறாம வந்துட்டு ரொம்ப அழகாக எடுத்துட்டு போனாங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு 2001 வந்துட்டு வெளியாகப்பட்ட ஒரு அனிமேட்டட் ஃபிலிம். ஸோ அப்பதான் வந்துட்டு நான் பிறந்தேன். ஸோ அந்த அளவு விவரம் தெரியல. ஸோ போக வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படம் இந்த கர்ட்டூன்ஸ், நான் என்னோட பாஷையில சொல்லுது கர்ட்டூன் அதை பார்க்கும்போது சீரீஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அந்த கேரக்டரா இருக்கும், அந்த ஷேக்னு கேரக்டரா இருக்கணும். ஸோ அதை சுற்றி அந்த சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் டாங்கி, பினோக்கியோ, ஜிஞ்சர் பிரெட் மேன், டிராகன், ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இது லைக் பேசிக்கா ஒரு பீரியடிக் ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா? லைக் வந்து ராஜாக்கள் காரம் இல்லை வந்துட்டு ஒரு மான்ஸ்டரும் ஒரு பொண்ணு, அவ ஒரு இளவரசி, அவ வந்துட்டு அந்த ஒரு மான்ஸ்டருக்காக லவ் பண்றான்னு சொல்லிட்டு தன்னைத்தானியே வந்துட்டு அவளை மான்ஸ்டரா வந்துட்டு சபிக்கப்பட்டுக்குவா. சரிங்களா? ஒரு லவ் சாக்ரிஃபைஸ், லவ்க்காக பண்ண சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா அது வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது லவ் தான் இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸோட லைக் மைய கருவின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒவ்வொரு எபிசோட், அதாவது ஒவ்வொரு பார்ட்லயும் வந்துட்டு அந்த லவ் தான் வந்துட்டு தெரியும். அண்ட் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு பிகம் ஃப்ரெண்ட்ஸ், பிகம் ஃபேமிலி ஆகுறது வந்துட்டு அந்த க்ரோத் வந்துட்டு ரொம்ப அழகாவே வந்துட்டு ரைட்டிங்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கிட்ஸ் கண்டிப்பா வந்துட்டு விஷுவலைஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இப்போ 2026 வெளியாக போற படம் ஜூலைன்னு வந்துட்டு இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இப்போ வந்துட்டு அது அனிமேட்டேஷனோட குவாலிட்டி இன்னும் தரமா இருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த வகையில வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோட வந்துட்டு தம்ப்நெயில் பார்க்கும்போது வந்துட்டு ஜஸ்ட் வந்து நான் இப்போதான் நோட் பண்ணேங்க. நான் வந்து கவனிக்கவே இல்லை, ரேண்டமாக தான் பார்த்தேன். ஸோ வந்துட்டு ஷேக் 5ஓட கேஷ் அனௌன்ஸ் சொல்லணும்னா வாட்ச் லேட்டர் போட்டு வச்சேன். ஸோ தம்ப்நெயில் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஷேக்கோட ஃபேமிலி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃப், அவங்க டாட்டர்லாம் வந்துட்டு புது கேரக்டர். சரிங்களா? ஸோ என்னோட டாங்கி என்னோட ஃபேவரட் கேரக்டர் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்புறம் பினோக்கியோ. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ வாங்க இந்த கேஷ் அனௌன்ஸ்மெண்ட் யாரெல்லாம் வந்துட்டு புது கேஸ்ட் எடுத்திருக்காங்களா வந்துட்டு பார்த்துட்டு வந்தோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே guys, with countdown 3, 2, 1, go. Hey, Magic Mirror, who's the fairest of them all? Why, Shrek, of course. Ew, Dad! Ooh, Mom and light. Who's making this stuff? Not me! Whoa! Shrek 5, starring Mike Myers, Eddie Murphy, Cameron Diaz, and Zendaya? Hey, Zendaya. Only in theaters. Christmas 2026. ஓகே, கிறிஸ்மஸ் ஜூலை இப்போ வந்துட்டு கிறிஸ்மஸ் 2026 நெக்ஸ்ட் இயர் ஒரு கரெக்டான ஒரு ரிலீஸ் டேட் தாங்க. ஸோ கண்டிப்பாக கிறிஸ்மஸ் சார்ந்த சில சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது. அது நேரத்தில் பினோக்கியோ அந்த கேரக்டர் செய்கிற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு அந்த ஷேக்கோட அந்த வாய்ஸ் தான் வந்துட்டு கண்டிப்பாக அது சோல்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்படி எக்ஸாக்டா இருக்கு. எதுவுமே மாறாம நான் சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி பார்த்தீங்களா, இந்த அனிமேஷனோட குவாலிட்டி இன்னும் கிளியரா, இன்னும் பெட்டரா இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். ஓல்ட் ஃபிலிம் வந்துட்டு கண்டிப்பா அந்த நல்ல ஒரு கலர் விஷுவல், இன்னும் கிராண்டான ஒரு பெட்டரான விஷுவல்ஸோட கண்டிப்பா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த வகையில என்னோட ஃபேவரட் கர்ட்டூன் ஃபிலிம்னு கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஷேக் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு ஒரிஜினல் லிங்க் வந்து கீழே ஷேர் பண்றேன். மறக்காம வந்து நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. Take care. Bye.